அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நல்ல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து வந்து அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த எஸ்தர் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்கள்லையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடப்பெரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிடப்பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை போகிறாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட் விளக்கங்களை தானே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கர்ச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்ன நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். எஸ்தர் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க. 2வது பாயிண்ட்டு ஆடை அலங்கார மேக்கப் பிரியராக இருப்பீங்க. 3வது பாயிண்ட்டு பிடிவாத குணம் உண்டு. 4வது பாயிண்ட்டு சுமைதாங்கி போல் சின்ன வயசுலேயே குடும்ப சுமைகளை தாங்கக்கூடிய பொறுப்புகள் வந்துடும். 5வது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் அதே சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. 6வது பாயிண்ட்டு எல்லாரும் உங்கள் பேச்சை கேட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. 7வது பாயிண்ட்டு பேச்சு வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 8வது பாயிண்ட்டு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க, சேர்ந்து வாழ்ந்தால் நிம்மதி இருக்காது. 9வது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டு உங்கள்கிட்ட. 10வது பாயிண்ட்டு தாய்மாமா எந்த ஒரு விஷயத்திலையும் கௌரவம் பார்ப்பாரு. 11வது பாயிண்ட் ஒன்று எங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார், அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது. 12வது பாயிண்ட் தாய்மாமா உறவு பகையாகும். 13வது பாயிண்ட் முட்டை பிரியராக இருப்பீங்க, முட்டை ஐட்டம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. 14வது பாயிண்ட் யார்ட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. 15வது பாயிண்ட் அப்பா வழியில் முன்னோர்கள் சண்டை போட்டு சாபம் கொடுத்துட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. 16வது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க. 17வது பாயிண்ட் ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இடம் போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க. 18வது பாயிண்ட் மூத்த பிள்ளை உங்கள் கூட கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் இருக்கும். 19வது பாயிண்ட் ரத்த பந்த உறவினர்களை வெறுப்பீங்க. 20வது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் இருக்கும். 21வது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி திருப்தி இருக்காது. 22வது பாயிண்ட் பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. 23வது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்களில் வம்பு வழக்கு வில்லங்க பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. 24வது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க. 25வது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 26வது பாயிண்ட் முடிவு எடுக்கிற ரொம்பவே குழப்பங்கள் இருக்கும். 27வது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க. 28வது பாயிண்ட் தம்பி தங்கச்சியுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 29வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 30வது பாயிண்ட் எவ்வளோ கடன் பட்டால் அடைச்சிருவீங்க. 31வது பாயிண்ட் எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க. 32வது பாயிண்ட் கணவருக்கு எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். 33வது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 34வது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்ச நஷ்டமாயிரும். 35வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 36வது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு. 37வது பாயிண்ட் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுங்க. 38வது பாயிண்ட் சித்தப்பா வாழ்க்கை பாதிக்கப்படும். 39வது பாயிண்ட் மாமனார் ஃபைனான்சியல் ரீதியாக ஹெல்த் ரீதியாக பாதிக்கப்படுவார். 40வது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச மனக்கவலை இருக்கும். ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 41வது பாயிண்ட் சோம்பேறித்தனம், அதனால பிறவை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அசால்ட்டு தானே இருக்கும். 42வது பாயிண்ட் பழகினவங்களும் எதிரியாயிருவாங்க, நண்பனே பகையாயிருவாங்க. 43வது பாயிண்ட் இன வீடு சொத்துல வில்லங்க பிரச்சனை சந்திச்சுப்பீங்க. 44வது பாயிண்ட் நீங்கள் உங்களுக்கு டெலிவரி டயத்தில் சிசேரியன் டெலிவரி நடக்கும். 45வது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. 46வது பாயிண்ட் அம்மா கூடயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். 47வது பாயிண்ட் மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காதுங்க. 48வது பாயிண்ட் சளி தொல்லை, சைனஸ், வீசிங் பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க. 49வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க. கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம். அது அவசியம் வழிபடணும். அது குல தெய்வத்துக்கு சமமான தெய்வம். நீங்கள் கிறிஸ்டினாகவே இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இறந்து போன பெண் குழந்தை உங்களுக்கு தெய்வம் தானே. உங்கள் அப்பாவுக்கோ உங்களுக்கோ உங்கள் கூட பிறந்த ஒரு பெண் குழந்தை இறந்து போயிருக்கும், அது அவசியம் வழிபடணும். கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன். அது எல்லா மதத்துக்குமே பொதுவான ஒரு புத்தகம் தான். அந்த புத்தகத்தை பெற இருப்பவங்க டெலிகிராம் ஆப்பில் தொடர்பு கொள்ளுங்க. அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன். அதன்படி கன்னி தெய்வ வழிபாட முறைப்படி செய்யுங்க. கட்டாயம் அந்த கன்னி தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவைப்படுது. 50வது பாயிண்ட் கோர்ட்டு கேஸ்லாம் உங்களுக்கே வெற்றியை தரும். இத்துடன் எஸ்தர் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவுனா உங்கள் பேரை வச்சே நம்ம பலன் சொல்கிறோம் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்கிறேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.